நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. சுந்தரபாண்டியன், கொம்பு வச்ச சிங்கம், செங்கலம் மற்றும் சமீபத்தில் வெளியான 7G போன்ற பல வெற்றி திரைப்படைப்புகளுக்கு படத்தொகுப்பாளராக பணிபுரிந்த எடிட்டர் டான் பாஸ்கோ அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் எடிட்டர் டான் பாஸ்கோ அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். 7G படத்துக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு சார்? ஃப்ரம் த பிகினிங், அதாவது ட்ரெய்லர் ரிலீஸ்லேருந்து நல்ல ஒரு இதை டாக்கு தான் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. எனக்கு ஒரு புதிய படம் அது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்டில் வேறு நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒரு பிளாக் மேஜிக் ரிலேட்டடாக ஒரு படங்கிறது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இது புதிய அனுபவம். படம் நல்லா போயிட்டுருக்குது. ரியலி வந்து இது வந்து ஒரு பெரிய அளவில் எனக்கு ஒரு பெரிய நேம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு க்யூட்டாக பார்த்த ஒரு ஹீரோயின் வந்து சோனியா அகர்வால் அவர்கள், அவங்கள வந்து டெரரா பேயா காட்டியிருக்கீங்களே சார். எப்படி எடிட் பண்ணும்போது இல்லை இது வந்து எப்படி காட்டணும் அப்படின்னு? இல்லை பேய் கிடையாது. அதை விட ரொம்ப இதுக்கு முன்னாடி நம்ம படத்துல கூட அவங்க வரக்கூடிய கேரக்டரை காட்டிலும் இது வந்து இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக காணிச்சிருக்கும். இது வந்து அவங்க பேய் கிடையாது, அவங்க ஒரு ஆவியாக தானே இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக தான் அவங்கள காணிச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் ரிவெஞ்ச் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்களுடைய அந்த பேக்டாப் சப்ஜெக்ட் நீங்கள் பார்க்கச்சுமா தெரியும், அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். ஸோ ரொம்ப செட்டில்டான ஆக்டிங் தான் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார். ஆஸ் எடிட்டராக வந்து அந்த படத்துக்கு தேவையான சான்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுவீங்க. லைக் இந்த டைம்ல நான் இப்படி பண்ண போகிறேன் எடிட் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது ஒன்று இருக்கும்ல, இந்த 7Gக்கு நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இந்த ரஷ் பார்த்துட்டு இல்லை டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நான் பண்ண போகிறேன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது என்ன மாதிரி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இமேஜினேஷன் சீக்வன்ஸ் தான் அது. ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை, ஆனால் உங்களோட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறது என் மைண்ட் செட்டப். ஸோ குழப்பி விட்டீங்க சார். எனக்கு நான் இருக்கேனா இல்லையானே தெரியல, அந்த மாதிரியான சப்ஜெக்ட். ஸோ இது வந்து டைரக்டர் வந்து ஆல்ரெடி அவர் 2 படம் இதுக்கு முன்னாடி பண்ணாங்க. எக்கோன்னு ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வெப்னு ஒரு படம் பண்ணாங்க. இந்த 2 படத்துக்குமே என்னை கூப்பிட்டு நாங்கள் பேசணும். ஃபைனல் ஸ்டேஜில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பண்ணதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிச்சு. அதுக்கு ரீசன் வந்து செல்வான்னு சொல்லிக்கிட்ட பிஆர்ஓ அவர் தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து இந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுனால டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணச்சுமா டைரக்டர் வந்து ஒரு விதமான ஒரு சப்ஜெக்டை சொன்னார். அப்போ அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இவர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க சுந்தரபாண்டியன், கதிர்வேலன் காதல், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து இப்போ லாஸ்ட் வெப் சீரிஸ் வரை வேறு ஜேனரில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். இதை எப்படி இவர் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுவார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் சப்ஜெக்ட் முதல்ல சொன்னார். சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கிற எங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. அப்படிங்கிறச்சுமா அவர் வந்து ஃபுல்லாக அவர் வந்து ஒரு என்னை வந்து முழுமை நம்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்து ஃபுட்டேஜ் வந்து வர நம்ம எடிட் பண்ணி காணிக்கக்கூடிய டைமில் சார் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் எந்த இதுவுமே அவர் பண்ணிக்கல. எப்போமாவது ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் சார் இப்படி இருக்கும் சார், அப்படி இருக்கும் சார் அப்படின்பாரு. பட் ஆனால் அவர் என்னங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த கதையை லைன் வந்தோடனே நம்மளை அப்சர்வ் பண்ணிடுவோம்ல, இந்த சப்ஜெக்ட் இதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் எல்லாமே கோர்த்து படம் பார்க்கச்சுமோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுவரையோ ஒரு படம் முடிஞ்சது மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய சப்ஜெக்டே ஆரம்பிக்கும். ஸோ அது ஃபுல்லாக இமேஜினேஷனாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணச்சுமோ என்டர்லி அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு மாயாஜலம் பேய் அதெல்லாம் இருக்குச்சுமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இது ஃபஸ்ட் டைம். பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், நல்லா வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் பண்ண எல்லா படங்களுமே சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், நையப்புடையாக இருக்கட்டும், இல்லை செங்கலம் வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஒரு அரசியல் காதல் அந்த மாதிரி பேஸ் பண்ண ஒரு கதைகளும். பேய் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இந்த படத்துக்கு எடிட் பண்ணுறதுக்கு? நம்ம வந்து பேசிக்கலியாக ஒரு படம் இல்லை, வரக்கூடிய எல்லா படமே நமக்கு ரெஃபரன்ஸ் தான். லைக் ஒன்று மட்டுமே கிடையாது, இது மட்டுமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செங்கலம் வந்து என்டர்லி வந்து டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட். அது ஃபுல்லாக வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அன்னன்னைக்கு வரக்கூடிய நியூஸாக இருந்தாலும் சரி தான், அன்னைக்கு வரக்கூடிய படங்களாக இருந்தாலும் சரி தான், அது எதை நோக்கியான ட்ராவலிங்காக இருக்குது, என்னென்ன இங்கே இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத எப்பவுமே நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ ஒரு பேய் படம் அப்படிங்கிற டைமில் அது எதை ரிலேட் ஆகுதுன்னா நமக்கு 100 ரெஃபரன்ஸ் வந்து நமக்குள்ளே உழுந்துக்கிட்டே இருக்கும். இது இப்படி தான் சொல்ல வராங்க, ஸோ இந்த சப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கும்,
அப்படிங்கிறத நமக்கு வந்து ஏதோ ஒரு ஃபிலிம் 2 ஃபிலிம் வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறதில்ல. நிறைய ஃபிலிம்ஸ் இதில் ரிலேட்டடாக நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்புறம் வந்து அவங்க ஒரு மேக்கிங்னு ஒன்று இருக்குல்ல, மேக்கிங்கை தாண்டி நம்ம ஒன்று ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ஒன்று ஒரு எடிட்டராக பண்ண முடியாது. நீங்கள் என்ன எடுத்து கொடுக்குறீங்களோ அதை தி பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான வேலைகள் என்னங்கிறதோ அதை பார்த்தான ஒரு வேலையை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்துக்கு என்ன தேவைகள் எப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தி பெஸ்ட்டாக தான் இது பண்ணியிருக்கிறேன். ஆமாம். ஸோ ஆனால் வந்து எடிட் டேபிள் வந்து ஒரு மிராக்கிள், ஒரு மேஜிக் நடக்கிற ஒரு இடம். அதாவது வந்து டைரக்டர் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வராரோ, லைக் அது வந்து ஒரு சுமாரான படத்தையும் சூப்பர் படமாக்கலாம், இல்லை சூப்பர் படத்தை ஏதாவது எடிட் டேபிள் வேற ஏதாவது வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி சொல்ல வரேன். பட் எடிட் டேபிள் நிறைய மிராக்கிள் நடக்கும். அதாவது வந்து க்ளூலெஸ்ஸாக இருக்கிற ஃபுட்டேஜ் கூட நம்ம அழகான ஒரு படமாக கூட மாற்றிடலாம். அந்த ஒரு மேஜிக் வந்து எடிட்டுக்கு இருக்கு, எடிட் டேபிளுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாற்றின ஒரு தருணம் ஏதாவது இருக்கா? நீங்கள் வேற ஏதாவது ஒரு வெர்ஷனில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, நம்ம மாற்றி இது ஒரு நல்ல அழகான ஒரு படமாக மாற்றினது? இல்லை, ரொம்பவும் நம்ம டோட்டலியாக சேஞ்ச் பண்ணி ஒரு சப்ஜெக்ட்டுக்கான ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம பண்ணலை. நம்ம பண்ணது எல்லாமே வந்து என்னென்னா ஆல்ரெடி ப்ரீ பிளானிங்காக வந்து ஸ்கிரிப்டில் என்ன இருக்குதோ அதை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி தி பெஸ்ட்டாக பண்ணுறது தான். ஆனால் பட் வந்து அதை எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கிட்ட வந்து போர் அடிக்காமையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக கொண்டு போகிறதுக்கு என்ன மேட்ரோ அதெல்லாம் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பை சான்சஸ் நமக்கு அது தேவையில்லை, இதெல்லாம் வந்து லேகாக இருக்குது ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை லம்பாக எடுத்து வெளியில் வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்தால் அதை நம்ம பண்ணிடுறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து கதைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது, இது வந்து போட்டால் லேக் ஆகுது படங்கள். அதுவும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டி போயிட்டு செகண்ட் ஹாஃப் என்ன ரிசல்ட்டுங்கிறது அங்கே தான் நம்ம முடிவெடுக்கணும். ஸோ அதை வந்து தி பெஸ்ட்டாக அதை எவ்வளோ ஸ்கியூஸாக பண்ணி அவங்க ஆடியன்ஸ் கொடுக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எடிட் அப்படின்றப்போ வந்து நிறைய வெர்ஷன் வந்து கட் பண்ணுவீங்க. அப்படி வந்துட்டு எந்த படத்துக்கு நிறைய வெர்ஷன் கட் பண்ண? அதுதான் எனக்கு என்ன மாதிரி அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சப்ஜெக்ட் இதுவரை நான் ஹேண்ட் ஒர்க் பண்ணவே இல்லை. ஆமாம், நிறைய வெர்ஷன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பெஸ்ட்டாக அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து சுந்தரபாண்டியன் மட்டும் என்ன மாதிரி அப்படின்னா எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப லெங்க்தியாக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் மட்டும். அப்போ சசிகுமார் சார், எஸ்ஆர் பிரபாகர் சார் இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இவ்வளோ லெங்க் தேவைப்படாது, கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் பண்ணிடுவோம், ஏன்னா படம் இதோட முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இழுக்க வேண்டாம் இந்த ஃபைட் சீக்வன்ஸ். ஏன்னா திலீப் சுத்பரா இந்த மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸாக எடுத்தாங்க அது. ஸோ அது வந்து முதல்ல ரொம்ப ப்ரீஃபாக எடிட் பண்ணியிருப்போம். அந்த இதுக்குள்ளே அந்த காடு இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ளே மறைஞ்சி இருக்கிறது வந்து சீக்வன்ஸ். பட் அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப ஷார்ட்டாக டப்புன்னு ஒரு 10-18 நிமிஷத்துக்குள்ளே கிளைமேக்ஸை கொண்டு நெருக்கி வந்துட்டோம். ஸோ அது வந்து ஒரு எடிட்டிங்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெங்க் இது இருக்கும். பேசிக்கலாக என்ன மேட்டர் அப்படின்னா நிறைய நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு கூட டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னென்னா என்ன தேவையோ அந்த தேவைக்கான விஷயங்கள் தான் இருக்கும். இது இல்லாமல் டெலிட்டர் சீக்வன்ஸ் மட்டும் ஒரு 2-3 சீக்வன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஆல்மோஸ்ட் அந்த கிரிப்பிங்கான இதுதான் இருக்கும். ஸோ ரொம்ப போட்டு சேஞ்ச் பண்ணி அது எப்படி தேத்தும் அப்படின்னு தேராத ஒரு விஷயத்தை நம்ம தேத்துன மாதிரியான ஒரு இதில் பண்ணல. ஆல்மோஸ்ட் வந்து என்ன மாதிரி அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா இது வந்து தேராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உள்ள சப்ஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பேசிக்காக எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ பொதுவாக வந்து நீங்கள் எடிட் டேபிளில் வந்து ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணுவீங்க. நாங்களாம் ஒரு படத்தை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா 2-3 தடவை பார்ப்போம். நீங்கள் கண்டிப்பாக 1000 தடவைக்கு மேலே பார்த்துருப்பீங்க. ஒரு சீன் ஒரு டைலாக்கும் மனப்பாடமாக தெரியும். இன்னி வரைக்கும் நீங்கள் திரும்ப எடிட் டேபிள் எடிட் பண்ண ஒரு சீன் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, கண்ணை விட்டே போகலப்பா அப்படின்னா என்ன சீன்? அது வந்து நிறைய படத்தில் ஒவ்வொரு முக்கியமான சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படம் சில விஷயங்கள் வந்து நமக்கு மைண்டுக்குள்ளேயே எனக்கே வந்து சில டைலாக் வந்து படம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அந்த டைலாக் வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக கிரியேட் பண்ணது 2-3 விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து செங்கலத்தில் ஒரு டைலாக் இருக்குது எஸ்ஆர் பிரபாகர் சாரோட ரைட்டிங்கில். என்ன மேட்டர் அப்படின்னா இன்றைக்கி சசிகுமார் சார் ஃபீல் பண்ணி கேட்பார், இன்றைக்கி எவரை நம்ப முடியாதுன்னு நமக்கு தெரியல, இங்கே எல்லாருமே வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஸோ இனிமேல் இவனோடு தான் இந்த வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு படத்தோடு முடிஞ்சு போகிறது இல்லை. அது வந்து ஒரு ரொம்ப வாழ்வியலில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி யாரை வந்து நம்ம நம்புறதுக்கு யாரை நம்ப, ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி சிரித்து பழகி எடுத்து நம்மளா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே இனிமேல் இவனோடு சேர்ந்து நம்ம நடிக்க தான் செய்யணுமே தவிர வாழ முடியாது அப்படிங்கிறத ஒரு சூப்பராக இருப்பாங்க. அது வந்து என்னென்னா அந்த எடிட் பண்ணக்கூடிய டைமில் அந்த இடம் வரச்சுமா நமக்கு இன்னும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துகிட்டே இருக்கும். அது எப்போ வரும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இது இருக்கும். அதேமாதிரி அங்கே சுந்தரபாண்டியனில் பார்த்தீங்கன்னா சொன்ன குத்துனது நம்ம தான் செத்த கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து அது வந்து மற்றவங்களுக்கு வேணால் ஒரு டைலாக் இருக்கலாம், ஒரு பஞ்சாக போயிருக்கலாம். பட் நமக்கு வந்து அது ஒர்க் பண்ணக்கூடிய டைமில் வந்து அது பல டைமிங் கேட்கச்சுமோ நம்மளுக்குள்ளே அந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. அது இன்றைக்கும் நான் வந்து வாழ்வியில் நான் நார்மலாக நம்ம லைஃப்பில் ரன் பண்ணச்சுமோ அந்த டைலாக் வந்து நம்மளுக்குள்ளே வந்து பதிஞ்சிச்சு. அந்த மாதிரியான அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அதேமாரி இப்போ வந்து செங்கலம் வெப் சீரிஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் அதேமாரி நிறைய டைலாக்ஸ் எல்லாம் சரியான டைலாக்லாம் இருக்குது.
இது வந்து நமக்கு என்ன வாழ்வியலோ ட்ராவல் பண்ணுச்சுமோ அந்த சீக்வன்ஸை வந்து ரிப்பீட்டேஷன் பண்ணுறதுனால நமக்கு அது லைஃபுக்குள்ளே நமக்கு வந்து மைண்டில் செட் ஆயிடுது. சரி, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நான் வந்து மூவிக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து நான் வந்து இந்த ரீல்ஸ்லாம் பண்ணி ஃபேம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து இப்போ படத்துக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வரும் சார்? ஒரு எடிட்டரா நான் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு லட்சம் கேள்வி அதுக்குள்ளே இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் வந்து சரியான இப்போ இந்த இன்பிட்டில் இந்த கேள்வி கேட்டதே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்ன மேட்ரு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டடீஸ் இருக்குது, அது சார்ந்த ஒரு நாலேஜ் இருக்குது, அதுக்கான ஒரு தேடல் இருக்குது, ஓடல் இருக்குது, ஒரு பெயின் இருக்குது. அதிலோடி நம்ம சக்ஸஸ் எடுத்தால் தான் அதை வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ நிறைய பேர் சினிமாவுக்குள்ளே நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக வந்துடுறாங்க. ஆனால் அவங்க எத்தனை பேர் சஸ்டெயினாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ லாஸ்ட்டாக கூட அமீர் சார் இதெல்லாம் வச்சு எங்களோட எடிட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து அமீர் சார் சொன்னாங்க, சினிமாயே அழிஞ்சிட்டு இருக்குது, சினிமாயை காப்பாந்த இடத்துல யூனியனில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று பேசினாங்க. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலோட இது எனக்கு உள்ள ரொம்ப பெரிய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி சின்ன சின்ன டைரக்டர்ஸ் தாண்டி பெரிய டைரக்டர்ஸும் இதே இடத்துக்கு வராங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த எல்லோரும் வீட்டில் சும்மா இருக்காமல் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதுனால அதுக்கு ஒரு ஃபெமிலியர்ஸான ஒரு ஆட்கள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்கள கொண்டு போய் சினிமாவுக்குள்ளே இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. பட் என்ன அவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 2-3 சேனல் இருக்குது. 2-3 சேனலில் மட்டும் தான் அவங்களாட்டே க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வாசிக்கிறாங்க. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்குது. ஏதோ சம்திங் அவங்க வந்து ஒரு மீடியா சம்மந்தப்பட்டு அதுக்குள்ளே ஒரு மெசேஜை சொல்கிறாங்க, காமெடி வாட் எவர் இட் இஸ். அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. பட் மற்றவங்க எல்லாருமே சும்மா இருக்கக்கூடிய டயலாக் எடுத்து இப்படி போட்டு உள்ள டைமிங்கை வேஸ்டிங் பண்ணி ஃபியூச்சர் பற்றி எந்த திங்கிங் இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன டேலண்ட்டு, எதை சார்ந்து உங்களுக்கு இவ்வளோ விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ, ஒன்றுமே இல்லை. அது நாலேஜ் வச்சுட்டு அவங்ககிட்ட இருக்குது. அவங்க பயங்கர நாலேஜாக ஒரு விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அது வந்து 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது நத்திங் இட் செல்ஃப், வேஸ்ட்டு தான். சும்மா இந்த பசங்க வந்து இப்படி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இதில் நிற்கிறாங்க, அதுக்கு ஆக்வேர்டாக பாதி, அதாவது 90% வந்து ஆக்வேர்டு. இதுதான் ஒன்றும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக பார்த்து நம்ம மெசேஜ் எடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் நான் யூடியூப்பில் நம்ம செக் பண்ண சும்மா ஒரு மெசேஜ் கண்டென்ட்டாக இருக்கிறத பார்க்குறது ரொம்ப ஆட்கள் ரொம்ப கம்மி. நல்ல வீடியோஸ் போடுறவங்க. பட் ஆனால் வந்து ஒரு வல்கரையாக இருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன் ஆஃப் வியூஸ் இருக்காங்க. அதுக்கு எதுக்கு ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது. பட் ஆனால் அதை எடுத்து சினிமாக்குள்ளே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய தப்பு. இது என்னதான் ஆகும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி டெம்பரரியாக நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டா இதனால் அடுத்த ஃபியூச்சர்ஸில் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்குது. முன்னாடிலாம் அப்படி இல்லை. நீ நடிகனே வந்து முன்னாடி எப்படின்னா வந்து நாடகத்தில் நடிச்சு வாய்ப்புகளுக்காண்டி அலைஞ்சி அதுக்கப்புறம் ஸ்டுடியோ போய் நின்று டைரக்டரை தேடி அவன் நடிப்பு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து தான் இதேமாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியன் தான். ஸோ அதை டீட்டெயிலாக ஸ்டடீஸ் பண்ணி அதை சார்ந்து ஏதோ ஒரு தேடலோடு வந்து நிற்கிறதுனால அவங்களால ஸ்டில் எண்டு வரையும் அந்த இதை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. இதை பெரிய டைரக்டர்ஸும் அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால தான் நமக்கு கொடுமையாக இருக்குது. அதாவது சின்ன சின்ன டைரக்டர்ஸ் வராங்க, ஃப்ரெஷ்ஷாக வராங்க, அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில் இவங்களுக்குலாம் இவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு வச்சு நடிக்க வைக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது, தென் ஓகே. பட் பெரிய டைரக்டர்ஸை நீங்கள் அந்த மாதிரி தவறிச்சுறாங்க. யூடியூப்பில் உள்ளவங்களோ இல்லைன்னா இதில் வரக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கொண்டு வரதுனால என்ன மேட்டர் அப்படின்னா நமக்கே வந்து அவங்க மேலே உள்ள நம்பிக்கை போயிடுது. கதைக்கோ திரைக்கதைக்கோ இல்லைன்னா ஒரு கேமராமேன் ஒரு மியூசிக் இவங்களெல்லாம் தவிர்த்து இவங்கள நம்பி இன்னைக்கு சினிமா ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்படி போயிடக்கூடாது. ஆமாம் இருக்கணும். நான் யாரையுமே வந்து நம்ம இது பண்ணி சொல்ல வரல. பட் அதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியாக வந்தாச்சுன்னா அது வந்து அந்த ஃபீல்டு நல்லா இருக்குது. நாட்டிய சும்மா நார்மல் ஃபீல்டு கிடையாது இல்லையா. ஸோ இது அவ்வளோ பேரும் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் உள்ள வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஸோ பட் இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது சார்ந்து நம்ம போயிடுறது தப்புன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தீங்க. ஏன்னா வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதிலை தாண்டி வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டரும் வந்து போட்டிங்க. அதே மாதிரி வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒருத்தருக்கு நீங்கள் வந்து பாடம் எடுத்ததை நாங்கள் வந்து கேள்விப்பட்டோமே. ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க ஓகே. இல்லை அது நான் கிளாஸ் எடுக்கல. அது வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்க டைமில் ஒரு டிஸ்கஷனில் வந்த ஒரு விஷயம் தான். அது வந்து என்னென்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரம் த பிகினிங்கில் நான் சுந்தரபாண்டியன் படம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா எஸ்ஆர் பாபன் சாரும் நானும் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடியே எஸ்டி சபா சார்கிட்ட அவர் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு, நான் அவருக்கு எடிட்டராக இருக்கிறேன் எஸ்டி சபா சாருக்கு. அப்புறம் அவர் ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, அவருக்கு ப்ராஜெக்டில் நான் எடிட்டராக இருக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைமில் நாங்கள் எல்லா விஷயமுமே டில் நைட்டு ஃபுல்லாக ஷூட்டிங் நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் விடிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். தொடர்ந்து அந்த ஷூட்டிங் ஃபுல்லாகவே அப்படி தான். நைட் ஆனால் டைரக்டர் வந்துடுவார், நாங்கள் 2 பேரும் விடிய நாளைக்கு என்ன ஷூட் பண்ணுறோம், இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு டிஸ்கஸ். அதில் ஒரு சீக்வன்ஸ் என்ன மேட் அப்படின்னா, அந்த சாங் வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் வந்துட்டு இருக்குது.
புரிஞ்சுங்களா? அப்போ வந்து இதுக்கு இந்த மாண்டேஜ், இதுக்கு இந்த மாண்டேஜ்னு அவர் டிஸ்கஸ் பண்ண சும்மா ஒரு விஷயங்கள் என்கிட்ட நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இது இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம் அந்த மாண்டேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னென்னா அடுத்த நாள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் சார், தினேஷ் மாஸ்டர், எஸ்ஆர் பாபு சார், நாங்கள் எல்லாம் இருந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து டைரக்டர் சொல்கிறாரு, சார் இப்படியாங்க, சார் அப்படி நின்றுட்டே இருக்கணும், அதுலேருந்து அப்படி பேன் பண்ணி அவங்க ரெண்டும் லாங்கில் நிற்பாங்க, சார் இப்படி சிலையை அப்படி நின்றுட்டே இருப்பார் அந்த சீக்வன்ஸில். ஸோ இதை வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும்னு டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. தினேஷ் மாஸ்டர் அப்படி பார்த்துட்டு, ஜி இந்த எப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு ஒரு 4-5 தடவை இது போயிட்டே இருக்குது இந்த டாக். நான் என்னடா இது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன செஞ்சேன் அப்படின்னா, எனக்கு டேபிள், ஏன்னா என்னோட ரூமில் எடிட்டிங் டேபிள் வச்சு தான் இது நடந்துட்டு, பேப்பர் எடுத்து ஒரு டிராயிங் பண்ண ஆரம்பித்தோம். சார் நான் பாருங்க, இதில் ஒரு கேரக்டர் சார், இதில் வந்து அப்படியே ஒரு மதில் இருக்குது, இந்த மதிலுக்கு ஃப்ரெண்ட்லி இவர் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காரு பேக் அப்படின்னு வரைஞ்சேன். அப்படியே பார்த்தாரு, பார்த்துட்டு யார் தினேஷ் மாஸ்டர், ஏன்னா இவன் எனக்கு நம்ம சொல்ல வரேனே அப்படின்ட்டு, ஜி நான் நேஷனல் அவார்டு வின்னது அப்போ தான் அவர் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்த பிறகு தான் என்னால் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மேட்டர் அப்படின்னா, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது வேணுமா வேண்டாமானுங்கிற ஒரு கேள்விகள் தான் அவங்களுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. அது வந்து அந்த பேச்சு வளர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால அவர் டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணோம். அதுக்கப்புறம் அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நட்புக்கு ரொம்ப இதாயிடுச்சு. டில் நவ் வரையும் தினேஷ் மாஸ்டர் நானும் பார்த்தா எங்களுக்குள்ள முதல்ல அந்த ஒரு சீக்வன்ஸ் மைண்டுக்குள்ள ஓடிடும். அதுக்கப்புறம் ஓகே சார், எங்களுக்கு என்னன்னா நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. பட் எங்களை வியக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஊரே வெள்ளத்தில் வீட்டில் மொட்டை மாடியில் இருந்த டைமில் மண்ணுக்கும் பிரெட்டுக்கும் பாலுக்கும் அழைச்சிட்டு இருந்த டைமில் நீங்கள் ஜென்ரேட்டர் போட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தீங்களாமே ஒரு படத்துக்கு. அது அந்த டெடிகேஷன் கதையை பற்றி சொல்லுங்கள். அது வந்து இது நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் கூட வந்து பந்தயம்னு ஒரு படம் வந்து 2007 வந்து அவருக்கு வந்து நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணேன். ட்ரெய்லர் ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய டைமில் அப்போ சார் வந்து வராங்க, சார் வந்துட போகிறாரு, ஐயோ இப்படி இவங்க கூட உள்ள அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நம்மளை கண்டு நம்மள்கிட்டே பயமுறுத்துவாங்க. சார் வர போகிறாரு, இங்கே கரெக்டாக வந்துட்டிங்களா, ஃபோன் பண்ணி என்னங்க கரெக்டாக தானங்க இருக்கிறோம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், உள்ளுக்கு வந்தோம்னா கொஞ்ச நாள் அப்படியே ஒர்க் பண்ண தான் தெரிஞ்சிச்சு என்ன மேட்டர் அப்படின்னா, சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவர் வந்து ஒரு மிலிட்ரி மாதிரி, அவருக்கு வந்து பயங்கர கர்ராராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கே பயம் வந்துச்சு, சார் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லி நமக்கு அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. அப்புறம் சார் வந்து என் பழகிறதுலையும் இதுலேயும் வந்து ரொம்ப அதே மாதிரி அவர் சாருங்கிறத தவிர்த்து எந்த சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய பையனா அந்த மரியாதை அதுக்கான ஒரு அதான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் முன்னாடி சொன்னதுக்கு, அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. அந்த லிஜெண்டுங்கிறது அவர் தான். அந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்தாச்சுன்னா அந்த டேபிள் என்ன வேலை, அது என்ன பெர்ஃபெக்ட், எந்த டைம்னா டைம் கரெக்டாக 10 o'clock அந்த 10 o'clock அப்படி நிற்கச்சும் உங்களுக்கு என்ட்ரி வருவார். அது எந்த சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், அது நிறைய விஷயங்கள் இருக்குது சார் வச்சு பேசணுன்னா. அப்போது அந்த டைமில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அப்போ நான் சார் கூட எப்படியாவது ஒரு படத்தை பண்ணிடணும்னு ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சார் ஒரு 2-3 படம் பண்ணுறாங்க, நான் வேறு ஒரு படத்தில் இருக்குன்னு பண்ண முடியாமல் 2015 வந்து நையப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்காக வேண்டி நான் சாருக்கிட்ட இது பண்ணல, சாரு கூட ஒர்க் பண்ணணும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த உள்ள போய் என்ட்ரி பண்ணி சார் அப்படின்னு கேட்கச்சுமா அதை 2 சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, ஒர்க்கு விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவரோடய ட்ராவல் பண்ண அத்தனை பேருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் 15 வந்து பயங்கரமான ஒரு புயல் மழை. அப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு இருக்கோம் ரூமில், எடிட்டிங் ஷூட்லேருந்து எடிட்டிங் போயிட்டுருக்கு, மார்னிங்லேருந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டே இருக்குது. பார்த்து முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு 7-6 இருக்கும், 6:30 இருக்கும். ரூமை திறந்து வெளியில் வந்தாச்சுன்னா மத்தியானத்துக்கு மேலேருந்து மழை வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் கவனிக்கவே இல்லை, உள்ளுக்கே இருந்தாலும் தெரியல. வெளியில் வந்து பார்த்தா இந்த அளவுக்கு முட்டுக்கு மேலே வரையும் ஆஃபீஸுக்கு மேலே அவ்வளோமே தண்ணி. என்னுடைய காரில் ஆல்மோஸ்ட் கீழே அப்படியே உள்ளுக்கு முங்குற மாதிரி நிற்கிது. ஆனால் சார் வந்து எப்பா வண்டி எடு அப்படிங்கிறாரு. ஒன்றுமே யோசிக்கல, இங்கே ஒரு மழை இருக்குது, தண்ணி இருக்குது, நம்ம எப்படி போய் சேருவோம், மரம் விழுந்துருக்கா, கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே கரண்ட்லாம் கட் பண்ணிட்டான். வண்டி எடுத்துகிட்டு அவர் பாட்டு போயிட்டார். போனோடனே அப்போ நான் எனக்கு மைண்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ், எப்படின்னா எப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இப்போ ஒரு மழை வந்தனால ஒரு 2 நாளுக்கு நமக்கு இருக்காது, கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுலேருந்து எனக்கு வீடு பக்கம் தான். ஸோ நானும் வந்து போயிட்டு நைட்டு ஃபுல்லாக கரண்ட் கட்டு எல்லாமே நைட்டு ஃபுல்லாக மரங்கிறெல்லாம் உளுந்து எடுத்து ஊரே ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது. சார் போயிட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு, நாளைக்கு ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான ஷெடியூல் வச்சுருக்காங்க, மேனேஜருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அது சார் போயிட்டாரு, சார் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணார். எப்படி சார் போனார், ஊரே தண்ணியாக இருக்குன்னு கேள்விப்படுறேன். ஈக்காடு தங்கல் வரையும் பிரிட்ஜ் ஏறது வரையும் கார் போச்சான், அதுக்கப்புறம் போகலை, அதனால் கார் அங்கே விட்டுட்டு டிரைவரை வச்சுட்டு நீ காரை கொண்டு போய்க்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கடை எடுத்து அங்கேருந்து நடந்து போயிட்டார் வீட்டுக்கு அப்படின்ட்டார். எப்படி சார் போனார் இந்த வீட்டுக்குள்ளே, ஏதாவது நம்ம எப்படி தண்ணிக்குள்ளே ஒரு கால் வச்சுன்னா இபிபி அது இருக்குமா குண்டு இருக்குமா கொடுங்க.
அதெல்லாம் போயிட்டாரு அப்படின்னு. சரி ஓகே, ஆனாலும் அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்னதான் நாளைக்கு மறுநாள் ஒர்க் இருக்கா இல்லையாங்கிறதுக்காண்டி. மார்னிங் வந்து ஒரு 7 o'clock மறுபடியும் மோகன் சாருக்கு, சார் இன்னைக்கு எப்படி சார் இருங்க, சார் எதுவும் சொல்லலை, 10 மணிக்கு சொல்லியிருக்காருங்களே அப்படின்ட்டாரு. ஓ அப்போ இன்னைக்கு ஒர்க் இருக்கா, இப்போ நம்ம எப்படி நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்ம எப்படி போவோம், அவர் அங்கேருந்து எப்படி இருந்தாலும் வந்துக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தா 9:30க்கு ஃபோன் வருது, சார் வந்துட்டு இருக்காரு சார் அப்படிங்கிறாரு. வந்துட்டு இருக்காரா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நேராக ஆஃபீஸில் போய் உட்காந்து நான் போகிறச்சுமே 10 o'clock கரெக்டாக அவருடைய காரும் அவரும் என்ட்ரியே உள்ள வந்துட்டார். வரச்சம்மா கரண்ட் கிடையாது. வந்த உடனே கத்துன்னு மேனேஜர் பிடிச்சி கத்துறாரு. கத்துனா என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தா, கரண்ட் இல்லாதனால இதுக்கு முன்னாடி அவர் ஃபோன் பண்ணி மார்னிங்கே 7 மணிக்கே ஃபோன் பண்ணி ஜென்ரேட்டர் எடுத்து வச்சிருங்கப்பா அப்படின்னு இருக்காரு. இந்த மலையில் இவர் எங்கே போய் ஜென்ரேட்டர் போய் தேடுறேன்னு இவர் வேறு சுற்றிட்டு இருக்காரு. இங்கே வந்து எடிட்டர் வந்தாச்சு, நான் வந்தாச்சு, இப்போ என்னப்பா பண்ணிட்டு இருக்கோம், ஜென்ரேட்டர் என்ன வரலையே அப்படின்னு. அதுலேருந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் உடனே ஜென்ரேட்டர் ஃபோன் பண்ணி கொண்டு வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னால், அவருடைய அந்த டெடிகேஷன் ஆஃப் ஒர்க் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து இன்றைக்கி உள்ள காலத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு 0.% கூட இருக்காது. அப்படி இருக்கும் சார் ஒர்க் பண்ணுறது, சுகமாக இருக்கும். அதாவது சொல்லக்கூடிய டைமு எந்த கன்ஃபியூஸ் இருக்காது. எந்த ஏஜ்லேயும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கிரிப்பான ஒர்க்குங்கிறது இன்றைக்கெல்லாம் வந்து அவரை வந்து ஒரு புத்தகமாக எழுதி வந்து ஒவ்வொரு இயக்குநர்களும் இண்டஸ்ட்ரியலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவர் படிச்சுட்டு வரணும். அந்த அளவுக்கான ஒரு லெசன் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அவரை வச்சு பேச போனால் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா சாரோடைய நானும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சினிமாவுக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், இன்னைக்கு அதுக்கு மேலான ஒரு காதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா வந்து அதுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, நான் இதை நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒர்க் பண்ணச்சுமே எனக்கு வியந்து டெய்லி வந்து ஒரு டைரியில எழுதிடுவேன் சாரோடைய இதெல்லாம். ஆனா எழுததான் முடியுமே தவிர நம்மளால அவரை வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ரிலாக்ஸோ இல்ல வந்து நம்ம வந்து ஒரு டயர்டோ ஏதோ ஒரு ரீசனோ நம்ம வந்து பிடிச்சிரும். அவர் எதுவுமே பார்க்க மாட்டார். அந்த மாதிரி நம்மளால வந்து வாழவே முடியாது. அது வந்து முழுக்க 100% இல்லை, அதுக்கு மேலே எத்தனை % இருக்கோ அத்தனை % கொடுக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு இன்வால்மெண்ட், டெடிகேஷனு, லவ் எல்லாமே சினிமாவுக்கு மேலே அவ்வளோ ஒரு ஆர்வமானவர். இப்பவுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அவருடைய பேச்சும் அதோட தெளிவும். எங்கேயோ ஒரு இடம் கூட ஒரு பிசுறு தொட்டாமல் பேசுவார் தெளிவாக. அந்த அளவுக்கான இதுதான். ஸோ என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, முயற்சி பண்ணுறோம். ஆனால் சார் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கூட உங்கள் வாரிசை ஃபாலோ பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோமே சார். ஜி சார் மாதிரி ஒரு ஆக்டரை கொண்டு வந்துடலான்னு இருக்கீங்களாமே? இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து என்னோட பையன் இப்போ படம் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திபன் சார் படத்துக்கும் முழுக்க எனக்கு வந்து என்னோட பையனுக்கு மேலே வந்து நடிப்பா அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவனோட ஃபிசிக்கலான அந்த உடம்பும் வீட்டில் இருக்கக்கூடியதும், அவன் ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு பையன், நல்லா படிப்பான், நல்லா சாப்பிடான், நல்லா தூங்குவான். இது போதும். நீ இது நல்லா தெளிவா பண்ணிட்டாலே ஃபியூச்சர்ல ஜாலியா லைஃப் இருந்துக்கலாம். போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான் என்னுடைய ஐடியாவா இருந்துச்சு. பட் என்ன அவனுக்குள்ளே ஏதோ ஃபாலோ பண்ணான்னு எனக்கு தெரியல. 2-3 இதேமாரி ஆடிஷன் வருது அப்படின்னு சொன்னோடனே நான் போகிறேன்னு ஒரு சின்ன இது இருந்துச்சு. அப்போ எனக்கிட்ட வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், பார்த்திபன் சார் வந்து பசங்களை வச்சு படம் பண்ணுறாங்க, அவன் பையனுடைய ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க அப்படின்னு. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்படி எங்கள் பார்த்திபன் சார் மற்றவங்க மாதிரி கிடையாது, அவர் அது ஒரு இன்னொரு பெரிய ஸ்கூலு, அங்கெல்லாம் லேஸில் போயிட்டு அப்போ எனக்கு வந்து 200 எனக்கு பெர்சன்டேஜாக எனக்கு எல்லாம் கேல்குலேஷனாக கண்டிப்பாக கிடைக்காது. அங்கே போனால் நடிக்க சொல்லுவார், அவருடைய எக்ஸ்பிரஷனு, அவருடைய ஒர்க் டெடிகேஷன், அவர் இன்னொரு டாப்பு. ஸோ அவர்கிட்ட போய் என் பையன் பண்ணி வந்துடுவான் அப்படிங்கிறது எனக்கு கடுகளவும் நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் ஆடிஷனுக்கு போனால் நான் ஆடிஷனுக்கு மட்டும்தான் முதல்ல கொண்டு போய் விட்டேன். உள்ளுக்கு ரூமுக்குள்ளே விட்டு நீ எங்கே வேணும் என்ன வேணும் பண்ணிங்கன்னா அவங்க ஏதோ நடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஷாக், என் பையன் வந்து நடிக்க வேற செய்கிறானா அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ரீ ஆடிஷன், அது நிறைய ரிஸ்க் எடுத்து அந்த ப்ராஜெக்டை லாஸ்ட் 1 இயராக பண்ணிவிட்டு இப்போ அந்த படம் ரிலீஸ்க்கு வருது. இதில் சாருக்கு வந்து என்ன ரொம்ப ஹாப்பி. அதை மிடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீசர்லாம் பார்த்துருப்பீங்க, மிடியில் அந்த இதெல்லாம் போட்டு வரக்கூடிய அந்த அளவுக்கு நல்ல டெடிகேஷன் பண்ணியிருக்கான். அந்த ஷூட்டிங்கை ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் என் பையன் பண்ணான். உண்மையாக சொல்ல போனேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் இதில் ஒரு நாள் கூட ஷூட்டிங் போகலை, ஒரு நாள் டப்பிங்கும் நான் போகலை. சரி போறியா, நீனே மார்னிங் புக் பண்ணிக்க, நீனே போய்க்க, நீனே வந்துக்க அப்படிங்கிறதுனால அவனே மார்னிங் 12 o'clock தான் வருவான். ஷூட்டிங் முடிஞ்சுட்டு மார்னிங் 3 o'clock எழும்பி உட்காந்துருவான். ஏன்னா 4 o'clock மண்டே வந்துடும். இப்படி தொடர்ந்து போச்சு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்த்திபன் சாருங்கிறது வந்து அவர் உரிச்சு எடுத்து தான் அனுப்புவார். ஆனால் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும்.
அப்படிங்கிறது எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. சினிமாக்கு இன்னும் ஒரு 10 படத்துக்கு அவனுக்கான எக்ஸ்பீரியன்ஸை இங்க கேதர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவன் ஒரு சூப்பரா அவனை செதுக்கி விட்டுருக்காரு. எங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் வந்து உங்களுக்குள்ள ஒரு நடிகன் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. எப்போ நடிக்க போறீங்க சார்? நான் நடிக்கலப்பா. எதுக்கு தேவை? எஸ்எஸ்சி சார் வந்து உங்களை அப்படி செதுக்குனாரு, பார்த்திபன் சார் உங்க பையனை செதுக்குனாரு. அப்படியே ஒரு ரெக்கை மொழிங்கிறது எஸ்ஆர் பவர் சார் ஒரு படம் அதுல நடிச்சிருக்கேன். ஆமா, வாங்க ஒரு தெளிவு இது பண்ணிட்டு நம்ம நடிச்சிருக்கோம். பட் என்ன மேட்டர் அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலைகள். நம்ம எல்லாத்துலயும் நம்ம இப்ப என்ன பார்த்தோன்னு சொல்லுவாங்க நடிச்சிருவோம் நீங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நம்பி நம்ம போறதுனால எந்த யூஸும் கிடையாது. உங்களுக்கான வேலை எனக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல கதை, திரைக்கதை, வசனம், ஒரு ஸ்டோரி போர்டோ, ஒரு டைரக்ஷனோ, இல்லை எடிட்டிங்லேயே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எடிட்டிங் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் அவார்ட், நேஷனல் அவார்ட் மாதிரி வாங்கக்கூடிய அளவில் அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே தான் எனக்கு இன்வால்வ் ஜாஸ்தி. ஓகே, இனிமேல் நம்ம போய் நடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் தான் இன்ச் எடிட் பண்ண. ஆனால் நம்ம நிறைய படங்கள் சின்ன சின்ன நடிச்சிருக்கோம். அதெல்லாம் போய் பார்த்து எதுக்கு நம்ம அழகான ஒரு இடத்துல உட்காந்து டீசெண்டாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு புரியல சார், எப்ப என்ன மாறும்னு தெரியாது. இல்ல ரெக்கை முடிக்க படத்துல நீங்க தானே சார் எடிட்டர்? ஆமா. அப்ப நீங்க உங்களோட ஷாட்லாம் பாத்துருப்பீங்க. கண்டிப்பா. எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன பார்த்தா நம்மள பார்த்து ரொம்ப அசிங்கமா தானே இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவை இதெல்லாம் அப்படின்னா. பட் பிரபு சார் தான் சொன்னாங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சேன். எனக்கு அப்பவும் எடிட் பண்ணதெல்லாம் எவ்வளோ ட்ரிம் பண்ணி தூர போட்டுடலாம் அப்படிங்கிறது ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கும். ஓகே. அப்புறம் சீக்வன்ஸில் உள்ள மெயினான சீக்வன்ஸ் அது எல்லாமே வச்சு எடிட் பண்ணோம். அப்பவும் எனக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை. அதுக்கப்புறம் டப்பிங் போனோம். டப்பிங் போயிட்டு வரக்கூடிய டைம்லேயே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு. பட் ஆனால் இப்போ டில்னா வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. படமா பார்க்கச்சும் இப்போ எனக்கு சூப்பராக இருக்கு. நல்லா தானே பண்ணிருக்கோம். இல்லை அது ப்ராஜெக்டாக பார்க்கச்சும் அந்த கதைக்கு ஒரு கேரக்டராக பார்க்கச்சும் எனக்கு அது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு டெக்னீஷியனாக வந்து இந்த ஒரு படம் எனக்கு நல்ல பாராட்டுகளை வாங்கி கொடுத்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு படம்னா என்ன படம் சார்? இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக நிறைய எல்லா படங்களுமே எனக்கு எடிட்டிங்காக வந்து எங்கேயுமே எனக்கு வந்து ஒரு இது இல்லாமல் இருக்குது. அது இப்போ லாஸ்ட்டாக வெப் சீரிஸ் செங்கலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான்லைன் எடிட்டிங் தான் அந்த சப்ஜெக்ட்டு. அதை பொறுத்தவரையில் எனக்கு நல்ல நேம் எல்லாருமே சொல்லிக்கிட்டாங்க. உங்களுடைய ஒர்க் ரொம்ப ப்ளசன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பட் ஆனால் அந்த ப்ராஜெக்டை கமிட் பண்ணதுமே என் மைண்டுக்குள்ளேயே நான் ஒன்று செட் பண்ணிட்டேன். ஏன்னா பிகாஸ் இது வந்து நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ண போகிறோம். இந்த கதை களமும் இதுக்கான ஃபுட்டேஜுமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சஸ்டெயினான ஒரு சப்ஜெக்டாக சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் வந்து நார்மல் எடிட்டிங் மூட்லேருந்து இந்த வெப் சீரிஸை எடிட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 years எடிட் போச்சு. அது வெப் சீரிஸ் 1.5 years வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் ஒர்க் போச்சு. ஸோ அதில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு எபிசோடுமே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே டிஃப்ரெண்ட். அதில் நான் இது எடிட்டிங் வேறு, அந்த ஸ்க்ரீன் பிளேயே டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ உள் வாங்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது முழுக்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் சப்ஜெக்ட். ஸோ ஒரு அரசியல் களம் அப்படிங்கிறது நாட் எ நார்மல் திங். அதுக்குள்ளே நிறைய சூழ்ச்சிகள் இருக்கும். அது வந்து என்னென்னா அதாவது அரசியலில் 2 விதமான அரசியல் இருக்குது. ஒன்று நம்ம வெளியில் தெரிகிறது, ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே நடக்கூடிய அரசியல். ஸோ உள்ளுக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் வெளியில் வந்து ஒரு அரசியல் பண்ணுறது வேறு, உங்கள் மைண்ட் செட்டப்புக்குள்ளே ஒன்று நீங்கள் பண்ணுறது வேறு. இது வந்து முழுக்க வந்து என்ன மேட்டர்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அரசியலை நம்ம புரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணோம். நீங்கள் என்ன தான் நீங்கள் கன்வே பண்ண போகிறீங்க, நீங்கள் எதுவாக ரியாக்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு லட்சம் கேள்விகள் வந்து டைரக்டர் கதை சொல்லிச்சுமே நமக்கு வரும். அதை நம்ம உள்வாங்கி ஒர்க் பண்ணுறது வந்து என்டர்லி ஒரு டிஃப்ரெண்ட் தான் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில். ஸோ பொதுவாகவே ஒரு ஒர்க் நேச்சருக்கு ஏற்ற மாதிரியான டைமிங்ஸ் டிஃபர் ஆகும். ஆமாம். பட் நீங்கள் ஆஸ் எ எடிட்டராக பொதுவாகவே எல்லாருமே வந்து லேட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க, காலில் தூங்குவாங்க, அப்படி ஒரு ஷிஃப்ட் இருக்கும். நீங்கள் எப்படி சார் உங்களோட டைமிங்ஸ்? எனக்கு வந்து என்னென்னா தூக்கம்லாம் செகண்டரி. தூக்கம்லாம் வச்சு கேள்வியெல்லாம் கிடையாது. தூக்கம், சாப்பாடு, மற்றபடி எல்லா விஷயமே அதெல்லாம் வந்து ஃப்ரீ டைமு எப்போமா ஒரு டைம் தான். மற்றபடி அதுக்கு வந்து நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது. நான் உண்மையாக சொல்ல போனால் 2012க்கு முன்னாடி ஒரு 10 years நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சீரியல் இதெல்லாம். அப்போல்லாம் டைமில் வந்து 3 சீரியல் கொண்டு போயிருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு வந்து ஒரு சீரியலே 23 minutes ஃபுட்டேஜ் கொடுக்கணும். சில சேனல்ஸை நீங்கள் பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம கமர்ஷியல் ஆட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம பீட்டா இன்றைக்கு மாதிரி டிஜிட்டல் கிடையாது. ஸோ உங்களுக்கு டைமிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே பத்தாது.
அப்போல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு வந்து 2 hours தூங்குறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். எனக்கு எந்த அசிஸ்டண்ட்டும் நான் பெரும்பாலுமே வச்சுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது டபுள் ஒர்க் ஆயிரும் எனக்கு. நானே ரஷ்ஷை பார்த்து தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதனால் ரஷ் ஒர்க்கை பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு டேரக்டரோட நான் கம்யூனிகேட் பண்ண சார் இல்லை சார் அது சார் இது சார் நம்ம ஒரே இதில் போயிடும். இல்லாமல் இருந்தால் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த ப்ராஜெக்டை ஒரே இதில் கொண்டு போகிறதுனால நான் ஆல்மோஸ்ட் அதில் ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா என்னையை பொறுத்தவரையில் இதெல்லாம் செகண்டரி தான். தூக்கம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை எப்போ முடிக்க போகிறோம், அது என்னதான் அவுட்டை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இன்பிட்வீனில் அப்பப்போ சாப்பிட்டுக்கிற வேண்டியது, தூங்க வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்றது அதை உண்மை. அதுதான் என்னையை பொறுத்தவரை அவ்வளோதான். அடுத்தடுத்து என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார்? நான் இப்போ 7G ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கை முளைத்தேன் அடுத்தது ரிலீஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் கோல்மால் இது ஜீவா சார் இவங்களை வச்சு பண்ண ஒரு படம் இருக்குது. அது முழுக்க காமெடி சப்ஜெக்ட். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்தை. இது வந்து இப்போ ரிலீஸ்க்கு இருக்குது. ப்ராசஸிங்கில் இன்னும் 2-3 படங்கள் எடிட். அவங்க இன்னும் டைட்டில் வெளியில் அலௌன்ஸ் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாது. ஸோ போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெயா டிவி சார்பாகவும் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார்.